ஓய்வூதிய செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற அறிவிப்புக்கு தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. இந்த 2500 செவிலியர்கள் பணி நிரந்தரம் என்பது நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் இன்னும் ஒரு 4000 செவிலியர்கள் பணி நிரந்தரத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த 2500 செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்வதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் செவிலியர்கள் தேர்வு நடைமுறையை வரவேற்கவில்லை என்று சுதன் தெரிவித்தார். தொகுப்பூதிய தேர்வு முறையை ஒழித்து நேரடியாக செவிலியர்களை தேர்வு செய்யவும், மீதமுள்ள 4000 செவிலியர்களையும் விரைவில் பணி நிரந்தரம் செய்யவும் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்க பொதுச் செயலாளர் சுதன் வலியுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வணிகர் சங்க பேரமைப்பு வலியுறுத்தியுள்ளது. வாணியம்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்தின் ஆதிக்கத்தால் சிறு வணிகர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். உள்நாட்டு வணிகர்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். வணிகர்களின் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சரை விரைவில் சந்தித்து வலியுறுத்த உள்ளதாகவும் கூறினார். அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் கடைகள் காணாமல் போகும் அபாயம் உள்ளதாகவும், இதனால் வணிகர்கள் மட்டுமின்றி கட்டிட உரிமையாளர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்றும் விக்ரமராஜா தெரிவித்தார். எதிர்கொள்வதற்கு உள்நாட்டு வணிகத்தை பாதுகாப்பதற்கு அரசு முன்வரவில்லை என்று சொன்னார். குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளில் 10 லட்சம் கடைகள் காணாமல் போகும். கடைகள் காணாமல் போவது மட்டுமல்ல, 10 லட்சம் குடும்பங்கள் காணாமல் போகும். குடும்பங்கள் காணாமல் போவது மட்டுமல்ல, அதை தொழில் நடத்துகின்ற கட்டிட உரிமையாளரும் காணாமல் போய்விடுவார்கள். அந்த வருமானம் அரசுக்கு வராது. நிதி நிலையை உயர்த்துவது வணிகர்கள். ஆகிய அரசாங்கம் வணிகர்களை ஏளனமாய் எண்ணிவிடாமல் வணிகர் பிரச்சனையை ஆய்வு செய்து விரைவாக தீர்வு செய்யப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்கள் பேர என்று கோரிக்கையாக அறிவித்துள்ளது. பொள்ளாச்சி அருகே வால்பாறை மலை சாலையில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிறு 20க்கும் மேற்பட்டோர் சுற்றுலா வேனில் கோவை மாவட்டம் வால்பாறைக்கு சுற்றுலா சென்றனர். பின்னர் திரும்பி வரும்போது 1வது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் வேன் பிரேக் பிடிக்காமல் சாலையோரம் உள்ள தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் குழந்தைகள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த ஆழியார் காவல்துறையினர் மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து ஆழியார் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே படுகாயம் அடைந்தவர்களை மருத்துவமனையில் ஸ்டார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமி நேரில் சந்தித்து விசாரித்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே குளிர்பான பாட்டில்களை ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் திருமங்கலம் 4 வழி சாலையில் கூட்டியார்குண்டு பகுதியில் மதுரையிலிருந்து விருதுநகர் நோக்கி குளிர்பான பாட்டில்களை ஏற்றி சென்ற லாரி சாலையின் நடுவே இருந்த டிவைடரில் மோதி ஒரு பக்கமாக கவிழ்ந்தது. இதில் லாரியிலிருந்து குளிர்பான பாட்டில்கள் கொட்டி பாட்டில்கள் பிளாஸ்டிக் பாட்டில்களாக இருந்ததால் பெரும் விபத்து டீசல் டேங்கிலிருந்து சாலையில் நல்ல பயங்கரமாக தண்ணி போட்டு பண்ணி எப்போ தண்ணி ராலி ஹோட்டலில் இறங்கி செக் பண்ணி அவங்க தண்ணி போட்டுருந்தா கீழே இறக்கி விட்டுருக்கோம். வெட்டியில் ராலியும் வேஸ்ட் ஆகி ஜனங்க மேலே மேற்றி இதெல்லாம் நடக்குது. அப்போ இந்த பைக்கு ஓவர் ஸ்பீடு, எக்கச்சக்கமான ஸ்பீடுவோம். அது கூட ஒன்று அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏறப்பனாட்ட பறந்து போகுது. பசங்க அப்படி ஓட்டுறாங்க எல்லா பகுதியிலையுமே. அதனால் காலேஜ் பசங்க உடனே பைக்கின் தான் ஆரம்பித்து பண்ணுறாங்க. அந்த குறும்பு கெஞ்சி நல்ல வேகத்தை கம்மி பண்ணி பண்ணால் ஆகு. அதை விட்டு போட்டு வேறு வழி பண்ணால் கஷ்டம். அவ்வளோதான். வணக்கம்.